ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வேலூர் சத்வாச்சாரியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ளே போகிறக்கு ஃபீ பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ₹30, சின்ன பசங்களுக்கு ₹20. நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிளாங்க்ஸ்லாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பிளாக் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட்டை நிறையா அப்சார்பும் பண்ணோம், ரேடியேட்டும் பண்ணோம். அதே மாதிரி ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட்டை நிறையா ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இதனால தான் சம்மர் சீசனில் பிளாக் கலர் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கலர் அடிக்கிறதும் வெளியே வந்து லைட் கலர் அடிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி பால். இதில் பந்துகளை வச்சு ஒவ்வொரு சக்தியும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பந்துகள் எல்லாத்தையும் ஒரு செயின் மூலயமா எடுத்து இப்படி ஸ்டீல் ரேக்கில் விடுறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு சக்தியும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலை மையத்துக்கு வர விடாமல் அதை வந்து தூரமாக தள்ளிகிட்டே போகும். அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷனல் வெல், அதாவது புவி ஈர்ப்பு கிணறு. இதில் வந்து பால் பார்த்திங்க அப்படின்னா தானாகவே அப்படியே புவி ஈர்ப்புனால கீழே வந்து அடுத்த இதுக்கு போகுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆக்சலரேஷன். அதாவது கீழே இறங்கி வர அந்த பாலோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இந்த பால் வச்சு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் ஆன் எ பிளேட்டர். இது நீங்கள் வந்து அனுபவித்து பார்க்கணும். ரொம்பவே அருமையாக இருந்தது. இதில் எடுத்த ஃபோட்டோலாம் பாருங்கள். ஒரு கண்ணாடிக்குள்ளே நான் தட்டில் என் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருந்தது. நீங்கள் உங்கள் குட்டீஸோடு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு டியூப்பில் ஓட்டை இருக்கும். அதில் பார்த்தா லைட் தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் கைகளை நீட்டிங்க அப்படின்னா அதில் வெளிச்சம் தெரியும். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது க்யூரி பாயிண்ட். இது வந்து 2 மேக்னெட்டை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. 2 மேக்னெட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டிக்கும். இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் காயில் எடுத்துக்கிறாங்க, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்துக்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் காயிலை சூடு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரும்போது 2 மேக்னெட்டுமே விலகுது. அதை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மேக்னெட்டிக் காயில் நல்லா சூடாகி சிகப்பு கலரில் மாறும். அந்நேரம் இந்த மேக்னெட்டும் இந்த காயிலும் பார்த்திங்க அப்படின்னா விலகிடும். இந்த டெம்பரேச்சரை தான் க்யூரி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ட்ராக்லேயும் எல்லோ ட்ராக்லேயும் ஒரே நேரத்தில் கோழி கொண்டு விடுறோம். எது வேகமாக கீழே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சயின்ஸ் சென்டரில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு 3D ஃபிலிமும் ரன் பண்ணுறாங்க. இது நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருங்க. அப்போ தான் அந்த 3D எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. இதை என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இடத்துல லெதர்லேயே செஞ்ச பெயிண்டிங் வச்சுருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அந்த முடி அப்புறம் அந்த சேலையெல்லாம் ஃபுல்லாமே லெதர்னால் செய்யப்பட்டது. இது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான இது. சிட்டிலாம் ஏன் ரொம்ப சூடாகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உயரமான கட்டடங்கள் கட்டும்போது அது காற்றோட்டத்தை தடுத்து அந்த இடத்தோட வெப்பத்தை வந்து ரொம்பவே கூட்டுது. அதனால் உயரமான கட்டடங்களை கட்டுறதை வந்து தவிர்க்கணும். அடுத்து நம்ம சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் லைட்டும் ஃபேனும் ஆப்ரேட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கலக்கவே முடியாத கலவை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டிலில் 3 தனித்தனி திரவங்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்சிட்டி இருக்குது. இது நீங்கள் எப்படி சுற்றினாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறத பார்க்கவே முடியாது. இது எதனால் அப்படின்னா ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். இதனால் மட்டும்தான் இது சாத்தியம். கடைசி நம்ம பார்க்க போகிறது மியூசிக் இன் தி ஏர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டியூப்ஸ்க்கு நடுவில் நிறைய ரேஸ் பாஸ் ஆகுது. அதை நம்ம பிளாக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இசை வெளிவருது. இது எப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காட்டுறேன், பாருங்கள். இது மாதிரி நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க அறிவை தீட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம். இங்கே அது மட்டும் இல்லைங்க, சோலார் எக்லிப்ஸ் அப்புறம் லூனார் எக்லிப்ஸ்லாம் வரும்போது அதை பார்க்குறக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே பண்ணித்தராங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்கள் எல்லாரையும் வந்து எந்த தடையும் இல்லாமல் ரீச் ஆகும். தேங்க்யூ. பாய் கைஸ்.